ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 31 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது நம்ம ஸ்கார்பியனை பார்த்துட்டு அரசே இந்த மாதிரி பேய்ங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு வரதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஸ்கார்பியன் ஆமாம் இந்த மாதம் உடனே நம்ம தொப்பி போட்ட பேய் அரசே சுமார் ஒரு 47 பேரை நாங்கள் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி போட்ட பேய் சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஸ்கார்பியன் ரொம்ப கோமா பேய் பொண்ணை பார்த்துட்டு இந்த மாசத்துக்கான மருந்தை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேய் பொண்ணை பார்த்து சொல்லுவோம். அவளு ஓகே அரசே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனம் இன்னைக்கு கிட்ட மருந்து வாங்குறப்ப அவ முறைச்சிக்கிட்டே நம்ம பேய் பொண்ணுகிட்ட மருந்தை கொடுப்பா. நம்ம பேய் பொண்ணு மருந்தை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ பேய் இன்னைக்கு நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தா நம்ம கூயும் வெயிட்டு பேய் கூட்டத்தோட ஒரு குட்டி ஏஞ்சல் தானே இவ்வளவு இது கேட்கறப்ப உடனே நம்ம சிரிப்பு பேய் அரசே நம்ம வெண் தலைவர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த பொண்ணை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வெண் தலைவர் எங்க இருக்கான்ற இடம் இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நம்ம இந்த பொண்ணை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு கூ உடனே ரொம்ப கோவமா பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே ஸ்கார்பியன் ஏன் நீங்க ரொம்ப அவசரப்பட்டு இருக்கீங்க, பொறுமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் சொல்ற எல்லாத்தையுமே வெய்ய நின்று ரொம்ப கோவமா பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்க கொகையில வெய்யோட அந்த பேய் கூட எல்லாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டு இருப்பான். சொல்லி ஆகணும் ஏன்னா நான் 5 கூட்டத்துல இருக்கவங்களோட நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெய்யோட தலைவர் சொல்றதை பார்த்துட்டு நம்ம மாமா நின்றுட்டு இருப்பாரு. உடனே வெய்யோட தலைவர் ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, ஆனா நம்ம சிசிஎப்ல அந்த பேய் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெய்யோட தலைவர் ரொம்ப கோமா சொல்றதை பார்த்தனே உடனே மாமா டேய் நீ லூசாடா, ஏன்னா காவோ எப்படி செத்தான்னு கூட நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அந்த இதுலயே கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அப்படி இருக்கப்ப நீ ஜாவோ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோமா கத்துறதை பார்த்தோன்னே உடனே நம்ம தலைவர் ஃபர்ஸ்ட் நீ இதை பார்த்துட்டு பேசு, நான் இது யார்ட்டுமே கொடுக்கல, என்ன இப்பயாவது நீ நம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெய்யோட தலைவர் மாமா கிட்ட காமிக்கிறப்ப உடனே அவரு டேய் அந்த ஜாவோ பேய்ங்க கூட எல்லாம் கை கோத்துட்டு இருக்காண்டா, அவனை போய் நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உடனே நம்ம வெய்யோட தலைவர் ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெய்யோட தலைவர் சொல்றதை பார்த்தோன்னே உடனே மாமா என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உடனே வெய்யோட தலைவர் நான் எல்லா பேய்களையும் அழிச்சிட்டு கெட்டவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாருமே ஏன் கட்டுப்பாடு கொண்டு வரணும், அதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வெய்யோட தலைவர் சொல்றதை பார்த்தோன்னே உடனே மாமா சரி ஓகேடா நீ எந்த தப்பு பண்ணாத வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்யோட மாமா பசங்க யாருக்கும் தெரியாம உள்ள வருவாங்க. உள்ள வந்தோடனே 2 பேர் உள்ள போவாங்க. எங்க போவாங்கன்னா நம்ம ஜூ அங்க ரொம்ப லேட்டா எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜூவோட கையில இருக்க அந்த விலங்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ பசங்களும் நம்ம ஜூ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவனை ரொம்ப பத்திரமா 2 பசங்களும் கூட்டிட்டு போயின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜாக்கிரதா நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றப்ப யாரா சுத்தி வளர்ந்துட்டு சொர்க்கத்தோட தலைவரா இருந்தவன் இப்போ ஜூவை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ஒரு காலத்துல அவன் எல்லாருக்கும் பெரிய தலைவரா இருந்தான், ஆனா இவன் இப்படி தப்பிச்சு போவான்னு நான் கொஞ்சம் கூட நம்பல் பண்றதை பார்த்தோன்னே அந்த பசங்க 2 பேரும் ரொம்ப கோவமா நின்றுட்டு இருப்பாங்க. உடனே பெஞ்சு ஆமா கடத்திட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உடனே அந்த பசங்களும் நாங்க எங்க தலைவரோட சிசிய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க 2 பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம பெங்சி ஏற்கனவே உள்ள இருக்கவனே ஒரு முட்டாள், அவனோட முட்டாளுக்கு இன்னொரு சிசிய பிள்ளைங்களா இருக்காங்களா, அதனாலதான் அவனை மாதிரி அவனோட சிசிய பிள்ளைங்களும் ரொம்ப முட்டாளா இருக்காங்க, இது தெரிஞ்ச உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு பெங்சி சொல்லிட்டு எப்படா கொல்லான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த மாதிரி தப்பு கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்சி சொல்றதை பார்த்தோன்னே உடனே சிசிய பிள்ளைங்க எல்லாரும் யார் நாங்க கத்திட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே பெங்சி இவங்க 2 பேத்தையும் அடிச்சு கொண்டுட்டு நம்ம ஜூ கொண்டுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ் சொல்றப்ப அவங்க கொண்டு போறதுக்காக ரெடியா நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப வேகமா ஒரு விசிறி எல்லாத்தையும் அட்டப்ப நம்ம வெண்ணுதான் ரொம்ப மாசா பறந்து பெங்சியோட ஆளுங்க எல்லாத்தையும் நம்ம பெங்சி பார்த்துட்டு இருக்கவோ உடனே நம்ம வெண்ணு சிரிச்சுக்கிட்டே பின்னாடி இருக்க சிசிய பிள்ளைங்களை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் இப்ப பத்திரமா உங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு அந்த பசங்களை பார்த்து சொல்லுவோம். அவங்க 2 பேரும் அந்த கூட இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க போன கையோட பெங்சி ஆமா சார் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணை பார்த்து கேட்கிறப்போ உடனே வெண்ணு ஓ என்ன தெரியாதா, நான் தான் வெண், என் பேர் வெண் கே சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் நேம் சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம பெங்சி ஷாக்கா நீ பேய் கூட்டத்தோட தலைவர் தானே வெண் தானே அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணை பார்த்து கேட்கிறப்ப நம்ம வெண் உடனே ஆமா நான் தான் வெண் அப்படின்னு சொல்லிட்டு பெங்சியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஆனா நீ கொஞ்சம் சீக்கிரட்டா பேசி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண் பெங்சியை பார்த்து கிண்டல் பண்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம பெங்சி நானே உன்னை பார்த்து உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா இப்பயே நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெங்சி சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம வெண் சிரிச்சுக்கிட்டே டேய் நீ தப்பி தவறி கூட என்னோட இடத்துக்குள்ள என்னை பத்தி விசாரிச்சிடாதடா, ஏன்னா நான் அப்பயே உன்னை கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள இருக்க ஜூவை கொல்றதுக்காக இப்போ நீ இவனை காப்பாற்ற வந்திருக்கேன், இப்போ உங்க 2 பேத்தையும் நான் கொல்லதானா போறேன், நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட சண்டை போட்டு நீ அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போடா பாப்போம், நீயே இப்ப தனியா தான் மாட்டிக்கிட்ட, உன்னை நான் கொல்ல போறேன், உன்னை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க, நீ நல்லா தனியா மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பெங்சி சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம வெண் நக்கலா சிரிச்சுட்டே நின்றுட்டு இருப்பான். அப்போ உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வரும், யார் தனியா இருக்கா, அப்ப நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்லிட்டே வெளியே வரதை பார்த்தோன்னே உடனே வெண்ணு நம்ம ஜூ பக்கத்துல போய் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ உடனே நம்ம ஜூ ஆமா ஜாங் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உடனே நம்ம வெண்ணு அவனை நான் பத்திரமான இடத்துல தான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூவை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஜூ வெண்ணை
பார்த்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவங்க எல்லாரும் கூடயும் வந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்டுட்டு இருக்கப்ப அங்கே வந்து பக்கத்தில் வந்துட்டு ஏதோ சவுண்டெல்லாம் வரதை பார்த்தோன்னே உடனே நம்ம பெங்ஸி வந்து சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அது என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணை வந்து நான் வெண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே பெங்ஸி வந்து சுற்றி பார்க்குறப்ப நம்ம வெண்ணோட ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு துரத்திட்டு வரதை பார்த்தோன்னே பெங்ஸி வந்துட்டு அவங்க எல்லாரும் கூட வந்து சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெங்ஸி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நிறைய பேர் வரதை பார்த்தோன்னே உடனே பெங்ஸி வந்துட்டு நம்ம எல்லாரும் வந்து இங்கேருந்து தப்பிச்சு ஓடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு இருப்பாங்க. நம்ம வெண்ணோட பேய் கூட்டங்க எல்லாருமே வந்துட்டு வெண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கப்ப நடுப்பை முட்டி போட்டுட்டு தலைவரை எங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாரும் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருப்பான். உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு ஆமாம் இந்த சிசிய பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு ஹானோட சிசிய பிள்ளைங்கன்னா நான் வந்து உன்னை வந்து கேட்காமலே வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கிட்டேன். ஹான் வந்துட்டு என்ன நம்பி வந்து இந்த சிசிய பிள்ளைங்க எல்லாரையும் வந்துட்டு நம்மள்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்லிக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஜூ வந்து ஷாக்காக வெண்ணை வந்து பார்த்துட்டு இருக்கப்போ உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு இது வந்து ஹானோட வந்து சிசிய பிள்ளையா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரை வெண்ணாகிய நான் வந்து உங்களோட 2வது சிசிய பிள்ளையா இருக்க ஆசைப்படுறேன். என்னை வந்து உங்களோட சிசிய பிள்ளையா வந்து இப்போ வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்து ரொம்ப ஷாக்காக அவனை வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து நம்ம ஜூ வந்துட்டு வெண்ணோட சிசிய பிள்ளையா வந்து ஏற்றுப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம வெண்ணு பார்த்து ரொம்ப சந்தோஷமா வந்து முட்டி போட்டுட்டு உட்காந்துருப்பான். நெக்ஸ்ட் நம்ம வெண்ணு வந்துட்டு ஜூ வந்து குதிரையில வந்து உட்கார வச்சு அவனை வந்து மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணை பார்த்து கேட்டுட்டே வந்து நம்ம கூ வந்து நின்றுட்டு இருப்பா. பக்கத்துல இருக்க ஜூவை பார்த்துட்டு டே நீ வந்து ஓகேவாடா உனக்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீ வந்து இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூவை வந்து விசாரிக்கிறப்ப அவனு வந்து பத்திரமா கீழே வந்து இறக்கி நிக்க வச்சுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம கூவை பார்த்துட்டு ஆமா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ கிட்ட அது வந்து பண்ணாங்களா அவங்க யாரையுமே வந்து நான் சும்மாவே விட மாட்டேன், அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே லூசு பெண்ணை நீ வந்து அமைதியா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு பின்னாடி வந்துட்டு யுவானும் டவும் வரதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்துட்டு யுவான் நீ வந்து இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து கேட்கறப்ப உடனே நம்ம யுவான் எப்படா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவான் வந்து கேட்டுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் அவன் வந்து எதா இருந்தாலும் தாங்கிப்பான், ஆனால் வந்துட்டு நீ இந்த மாதிரி நடந்துகிட்டுலாம் இருக்காது அதனால அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு யுவான் வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே வெண்ணு வந்து யுவானை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல, ஆனால் வந்து என்னோட வாழ்க்கை முழுசு நான் உங்களுக்கு எப்பயுமே வந்து நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்னு பிரச்சனையை வந்து நீங்க வந்து தீர்க்க போறீங்களா, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றதை பார்த்தோன்னே சின்ன வயசுல இருந்து அவன் வந்து யாருக்கிட்டையுமே ஹெல்ப் கேட்க மாட்டான், அதனாலதான் வந்து இன்ன வரையும் அவன் வந்து யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவான் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்ப வெய் வந்துட்டு அந்த சிசிய பிள்ளையை வந்து கூட்டிட்டு வந்துட்டு முன்ன வெண்ணு வந்து அந்த சிசிய பிள்ளையை பார்த்துட்டு யுவான் நீங்க வந்து இவங்க எல்லாரையுமே வந்து உங்க கூட வந்து பத்திரமா பாத்துக்கிறீங்களா, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து வெளியே போயிருவேன், அது வரைக்கும் நீங்க வந்து இருக்கப்ப உடனே நம்ம டவ் வந்து ரூமை விட்டு வெளியே வரத நம்ம கூ வந்துட்டு டவ்வை பார்த்துட்டு அம்மா ஜூக்கு வந்து இப்போ எப்படி இருக்கா அவனோட பிரச்சனை வந்து நீங்க வந்து சரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப உடனே நம்ம டவ் வந்து வெண்ணவே வந்து பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம வெண்ணு வந்துட்டு டவ் வந்து என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு டவ்வே வந்து பார்த்துட்டு இருக்கப்ப உடனே நம்ம டவ் வந்து வெண்ணை பார்த்துக்கிட்டே பொறுமையா வந்து தலையை அசைக்கிறத பார்த்தோன்னே சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு ஜூ வந்து காப்பாத்தி எதுல வந்து கூட்டிட்டு வருவோம். அதுதான் வந்து இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்க இப்போ சீரிஸ்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் ஜூக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுனால சிசியப்ல வந்துட்டு நான் வந்து அவருக்கு வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தலை சீவிட்டு இருக்கதை பார்த்தோன்னே உடனே வெண்ணு வந்துட்டு நான் வந்து உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ உடனே நம்ம சிசியப்ல வந்து வெண்ணு வரதை பார்த்தோன்னே அவன் கையில வந்து சீப்பை கொடுத்துட்டு இவன் வந்து நின்றுட்டு இருப்பான். நம்ம வெண்ணு வந்துட்டு சீப்பை வாங்கி நம்ம ஜூவோட தலை எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ உடனே நம்ம சிசியப்ல வந்துட்டு எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது இங்க நிக்கிறாருல வெண் மாஸ்டர் அவர் தான் வந்து எங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு உடனே வெண்ணு வந்துட்டு அம்மா இப்ப வந்து என்ன என்ன கேட்பா. உடனே நம்ம ஜூ வந்து சிரிச்சுட்டே நீ வந்து என்னையும் அவனையும் வந்து மாஸ்டர் இல்லைன்னா மாமான்னு கூட நீ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றதை பார்த்தோன்னே சிசிப்ளே வந்துட்டு சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். இதை அப்ப காஸ்டியூம்ல இருந்தேல நீ வந்து ஏன் என்ன வந்து பார்த்துட்டு ஷாக்கே ஆகல அப்படின்னு ஆனாலும் வந்துட்டு நீ வந்து என்ன வந்து அந்த நேரத்துல கூட காப்பாற்ற வந்தீல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றதை பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு ஜூவை பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டு அவனோட தலையில இருக்க அந்த கிளிப்பை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஜூவோட தலையிலே வந்து பார்த்துட்டு கண்ணாடியில் வந்து ரொம்ப அழகா இருக்கதை பார்த்து சிரிச்சுட்டே வந்து உட்காந்துருப்பான். இவன் வந்து சிரிச்சுட்டே வந்துட்டு நம்ம வெண்ணை வந்து அந்த கண்ணாடி மூலியமா வந்து சைட் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம வெண்ணு வந்து ஜூவை பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வெளியே 4 பேர் வந்து உட்காந்துருக்கப்போ உடனே நம்ம யுவான் வந்து கூவை பார்த்துட்டு ஆமா நீ வந்து ஓடி போறதா முடிவா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ உடனே நம்ம கூ வந்து சிரிச்சுட்டே ஆமா நாங்க வந்து ஓடி போறதுக்கு தான் முடிவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம யுவான் வந்துட்டு பரவாயில்ல ஒன்று வந்து பார்க்குறப்போ ஒரு குட்டி பொண்ணு மாதிரி இருக்கு ஆனால் இவ்வளோ தைரியமா இருக்கல அதை நினைச்சா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவான் வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம கூ வந்து சிரிச்சுக்கிட்டே வெய் மட்டும் எப்பயுமே என் கூட இருந்தானா நாங்கள் எங்கே வேணாலும் போவோம் அதனால வந்துட்டு எனக்கு வந்து எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கூ வந்து வெய்யை பார்த்து சொல்றப்ப அவனு வந்து சிரிச்சுட்டே உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே டவ் வந்துட்டு நல்லா வாய் பேச கற்றுக்கிட்ட போல அப்படின்னு சொல்லி நம்ம கூவை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஆமா நீங்கள் 2 பேரும் வந்து ஓடி வரதுக்கு காரணம் என்னன்னு நீ வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம கூவிட வந்து கேட்குறப்ப அவளும் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பா. நம்ம வெய் வந்து அவனோட ஊரில் இருக்கப்ப நம்ம கூவை பார்த்துட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து எதுவுமே வந்து சரியா தோணல அதனால வந்துட்டு நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு
சொல்லிட்டு நம்ம வெய் வந்து கேட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம கு வந்துட்டு நீ எதுக்குடா இவ்வளோ அவசரப்பட்டுட்டு இருக்க, நம்ம பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம வெய் வந்துட்டு இங்க பாரு நம்ம 2 பேரோட லவ் வந்து யாருமே அதே மாதிரி நம்ம இப்போ எங்கேயாவது ஓடி போயிடலாம், நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய் வந்து கு கிட்ட வந்து கேட்குறப்ப அவளும் வந்து சிரிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பா. இந்த கதையை தான் வந்துட்டு நம்ம டவு கிட்டேயும் யுவான் கிட்டேயும் வந்து நம்ம கு வந்து சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம யுவானும் டவு வந்துட்டு இங்க பாருங்க உங்களோட ஜோடி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதனால வந்து எப்படியாவது நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துடணும், அதுதான் வந்து எங்க ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு யுவானும் டவு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம வெய்யும் கு வந்து சிரிச்சுட்டு இருக்கப்ப நம்ம வெய் வந்து ரூமை பார்த்துட்டு அம்மா வெண்ணு வந்து திரும்பி போக தான் போறானா, அவன் ஏன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு கிட்ட வந்து கேட்குறப்போ உடனே நம்ம கு வந்துட்டு டேய் அங்க வந்து மாஸ்டர் போனாதாண்டா எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும், அதனால வந்து மாஸ்டர் போக தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம வெய் வந்துட்டு அது எப்படி அவன் வந்து ஜூ கூட வந்து கடைசி வரைக்கும் இருக்கேன்னு சொன்னால அப்புறம் எப்படி வந்து நடுவுல வந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம கு வந்து டே அவர் வந்து எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் முடிச்சுட்டு நான் ஜூக்காக சீக்கிரம் திரும்பி வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு, அதனால நீ வந்து கவலைப்படாத அவர் வந்து திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து சொல்லிட்டு இருப்பான். இங்க வந்து நம்ம வெண்ணு வந்து கிளம்பத்துக்காக ட்ரெஸ் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு இருக்கப்போ உடனே ஒரு ட்ரெஸ் வந்து கலைஞ்சிருக்கதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு வந்து என்ன சரியா வேலையை செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து திட்டிட்டு இருக்கப்ப அப்பதான் நம்ம கு வருவா. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கா, இந்த அந்த துணியை மடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கொடுக்குறப்ப நம்ம கு வந்துட்டு ரொம்ப அமைதியா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு கிட்ட வந்து கேட்குறப்போ உடனே நம்ம கு வந்துட்டு ஆமா நீங்க தான் வந்து என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ கத்திட்டு இருப்பா, நீங்க மட்டும் அங்கே போகாம இங்கே இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கு வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு என்ன வர வர நீ வந்து குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்க, நீ வந்து இங்க இருந்து ஜூவையும் உன்னையும் வந்து நல்லா பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம கு வந்துட்டு மாஸ்டர் நீங்க வந்து மற்ற பேய்ங்க எல்லாத்தையும் வந்து நம்புறீங்களா, அவங்க யாரையுமே வந்து நம்பாதீங்க, ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து ஸ்கார்பியன் கூட இருந்தவங்க திடீர்னு வந்து உங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, அதில் பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும், அவங்கள வந்து நான் விட்டு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே கு வந்துட்டு சரி நீங்க வந்து எந்த முடிவு பண்ணாலும் வந்து அது வந்து கரெக்டாக தான் இருக்கும், நீங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து சொல்லிட்டு இருப்போம். ஆனால் வந்து நீங்க திரும்ப வரப்போ வந்துட்டு உங்க மாப்பிள்ளை வந்து உங்ககிட்ட வந்து புலித்தோல் வந்து எடுத்துட்டு வர சொன்னாரு, அதனால உங்க மாப்பிள்ளைக்காக நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே வெண்ணு வந்து கு பார்த்துட்டு நான் வந்து அங்கே போறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமாக வந்து என்னோட செல்லக்குடிக்கு வந்து தெரியவே கூடாது, அதனால வந்து அவனை வந்து நீ பத்திரமா பார்த்துக்கோ, ஏன்னா வந்து நான் ஸ்கார்பியன் கூட வந்து கான்ட்ராக்ட் போடுறது வந்து என்னோட செல்லக்குடிக்கு வந்து தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம கு வந்துட்டு ஆமா இத்தனை வருஷம் உங்க கூட இருந்திருக்கேன், என்ன நினைச்சு நீங்க அவ்வளோ தூரம் கவலைப்பட்டு நீங்க வந்து பயந்தெல்லாம் இருந்துகிட்டு இருக்கீங்களே, நீங்க வந்து ரொம்ப மாறிட்டீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே என்னோட குட்டி லூசு பொண்ணு வந்துட்டு இவ்வளோ வந்து ஜெலஸ் எல்லாம் படுவாள, எங்க 2 பேர் மேலேயும் வந்து நீ ஜெலஸா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கிண்டல் பண்றதை பார்த்தோன்னே உடனே எல்லாம் ஒன்றும் ஜெலஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பேய் பள்ளத்தாக்குல வந்துட்டு இந்த மாதிரி அரசர் வராரு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மரியாதை கொடுத்து நின்றுட்டு இருக்கப்ப நம்ம வெண்ணு வந்து ரொம்ப கெத்தா வந்து நடந்து வந்துட்டு இருப்பா. நம்ம வெண்ணுக்கு பின்னாடி வந்து மற்ற பேய்ங்க எல்லாருமே வந்து நடந்து வர எல்லாத்தையுமே வந்து ஸ்கார்பியன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம வெண்ணு வந்து ரொம்ப கெத்தா வந்து நடந்து வந்துட்டு அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே நம்ம ஸ்கார்பியன் வந்துட்டு தலைவரை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து வெண்ணுக்கு வந்து மரியாதை செய்யறதை பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்து அமைதியா நின்றுட்டு இருப்பான். நம்ம ஸ்கார்பியன் வந்து வெண்ணை பார்த்துட்டு தலைவர் இங்க வந்து ஒரு சேர் மட்டும் தான் இருக்கு, எந்த சேர்ல வந்து நீங்க உட்கார போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து கிண்டல் பண்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்து எதுக்குமே அசராம உனக்கு என்ன இப்போ இந்த சேர் வேணுமா, இதுல வந்து உட்காரணும் ஆசையா இருக்கு, அப்பனா வந்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஒத்தரோசா வந்து ஷாக்கா வெண்ணையை வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பா. நம்ம ஸ்கார்பியன் வந்துட்டு இல்ல தலைவரே எனக்கு வந்து உங்களோட சேரும் வேணா உங்களோட பதவி எனக்கு வந்து வேணா, நீங்களே வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்து அப்படியே ஸ்கார்பியனே வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே தூக்கி போற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம காவோட பொண்ணு வந்து பார்த்துட்டு போது ஜாங் நீ வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து நிறுத்து, ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கலாம் முடியாதனால நீ வந்து கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு காவோட பொண்ணு வந்து கத்திட்டு இருக்கதை பார்த்தோன்னே அப்பதான் ஷென்னு வருவான். ஷென்னு வந்தோடனே நம்ம ஜாங்கி கிட்ட வந்து ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறப்போ உடனே நம்ம ஜாங்கு வந்து அந்த லெட்டரை வந்து வாங்கி ஓப்பன் பண்ணி படிக்கிறப்ப அந்த லெட்டரில் வந்துட்டு மாவீரர் மாநாடு வந்து நடக்க போதும், அதனால வந்து எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாங் வந்துட்டு மாமா நீங்க வந்து போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம ஷென்னு வந்துட்டு நான் வந்து போறது போகாதது உங்க 2 பேரோட முடிவு தான், நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உடனே நம்ம ஜாங் வந்து ஷென்னையை வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். நம்ம ஷென்னு வந்துட்டு இந்நேரம் வெண்ணு வந்துட்டு பேய் பள்ளத்தாக்குக்கு வந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு வந்து சொல்றதை பார்த்தோன்னே ஜாங் வந்து ரொம்ப கோவமா அந்த லெட்டரை வந்து மடக்கிக்கிட்டே வந்து கோவமா நின்றுட்டு இருப்பான். இங்க நம்ம வெண்ணு வந்து உட்காந்துருக்கப்ப வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு நம்ம வெண்ணோட தலையை வந்து சிவிட்டு இருக்கப்ப அதுல வந்து கொஞ்சமா மிஸ்டேக் பண்றதை பார்த்தோன்னே வெண்ணு வந்து அமைதியா உட்காந்துருப்பா. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு மாஸ்டர் என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போனதுக்கு அப்புறம் உடனே நம்ம வெண்ணு வந்து கண்ணாடியை பார்த்துட்டு நீ எதுக்கு பயப்படுற, பயப்படலாம் கூடாது, பேய்ங்க எப்பயுமே வந்து தைரியமா இருக்கணும், ஆனா வந்துட்டு எப்படியா இருந்தாலும் அதுங்க மனுஷனா மாறணும் தான் ஆசைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து
சொல்லிக்கிட்டே வந்துட்டு அப்படியே கண்ண மூடி வந்துட்டு பணிவிடையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஒத்தரோசா வந்துட்டு டேய் நீ எதுக்குடா திரும்ப வந்த, நீ போய் உன்னோட வாழ்க்கையை வாழ போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு அத்தை நான் வந்து திரும்ப வந்ததுக்கே காரணம் வந்துட்டு இங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து இருப்பான். அத்தை உங்களுக்கு வந்து ஒரு உண்மை தெரியுமா, நம்ம கிட்ட வந்துட்டு மெருகூட்டப்பட்ட பொருளும் கிடையாது, அதுவும் இல்லாமல் அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஒத்தரோசா வந்து ஷாக்காக வந்து வெண்ணையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு ஆமாம் நான் தான் மெருகூட்டப்பட்ட பொருளை வந்து என்றது எனக்கு வந்து தெரியும், எங்கள் அப்பா அம்மாவை கொண்டவங்க யாருன்றத உண்மை கூட எனக்கு வந்து அப்பதான் வந்து தெரியும், அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன், அதனால தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றதை பார்த்தோன்னே ஒத்தரோசா அத்தை ஸ்கார்பியனோட நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம்ல, அதனால அவன் கூட இருந்து அவனை வந்து நீங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசாயிட்ட வந்து சொல்கிறப்ப அவளும் வந்து சரி நீ வந்து என்னமோ பண்ணிக்கோ, ஆனால் வந்துட்டு நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு வேக வேகமாக போயிட்டு இருப்பா. இவ போகிறதே நம்ம வெண்ணு வந்து பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பான். மாவீரர் மாநாடு வேற மறுபடியும் நடக்க போகிறதுனால நம்ம வெண்ணு வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வெண்ணு வந்து யோசிக்கிட்டே நிற்கிறதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.